ஓம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம குரூப்பில் வந்து ஒரு கொஷின், அதாவது சாய்பாபா உங்கள் வாழ்க்கையில் வந்து நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே ஒரு சாய்ராம் மெசேஜ் பண்ணாங்க. சாய்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னால் எப்படி மறக்க முடியும்? 2010 டிசம்பர் மாதம் 31 அன்னைக்கு தான் சாய்பாபா எங்களோட வாழ்க்கையில் வந்தது. கோயம்புத்தூரில் கலெக்டர் ஆஃபீஸில் நான் டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்காண்டி வேறு ஆஃபீஸ்லேருந்து அன்றைக்கி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நான் அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணுற அந்த நேரத்தில் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, மேடம் நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாய்பாபாவா யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரே ஒரு தடவை சாய்பாபா கோயிலுக்கு போங்க, உங்களோட கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னாங்க. நான் அவங்கள அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்த உடனே அவங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். என் ஹஸ்பண்டும் நான் என் குழந்தைங்க 2 குழந்தைங்களை தூக்கிட்டு கோயம்புத்தூர் நாகசாயி கோயிலுக்கு டிசம்பர் மாதம் 31 2010 வருஷம் நாங்கள் போகிறோம். அப்போ தான் சாய்பாபா அப்படின்றவரே நான் பார்க்குறேன். என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சாய்பாபா நம்ம கூடவே இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய அற்புதங்கள் பாபா செஞ்சுட்டே இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் சாய்பாபா எப்போ வந்தாங்க, அந்த நாள் ஞாபகம் இருக்கா சாய்ராம்? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.